KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hello students, permutation and combination sums பார்த்துட்ருக்கோம். Permutation and combination அதில் வந்து permutation when all objects are not distinct objects அந்த டைப்பில் வந்து சம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபார்முலா வந்து NPR ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்போம். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து NPR ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். NPR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்போம். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த இதெல்லாம் சமைச்சு யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அதில் வந்து டிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை ஃபி ஃபேக்டோரியல் போட்டிருப்போம். அதிலே நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் தேர்ட் கைண்ட் இருந்துச்சு அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை P1 ஃபேக்டோரியல் கமா P இன்ட்டு P2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா PK ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு சம் போட்டிருப்போம். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் சம்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாமில் 16 சம் வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட். Find the number of arrangements of the letters of the word independence in how many of these arrangements. இந்த independence lettersக்கு வந்து number of arrangements of letters வந்து யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க. some conditions. first one வந்து do the words start with P. first letter வந்து Pல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. second one do all the vowels always occur together. vowels எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு அதில் வந்து ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். do the vowels never occur together. vowels எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. do the words begin with I and end in P. do the words begin I and end with P. ஃபஸ்ட் லெட்டர் வந்து I, end வந்து Pன்னு யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் இண்டிபெண்டன்ஸ். இதில் ஃபஸ்ட் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 2 4 6 8 12 லெட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து இதில் வந்து 12 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 12 லெட்டர்ஸில் வந்து ரிப்பீட்டட்ஸ் லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா I வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது. இதில் வவல்ஸ் இருக்குது. வவல்ஸ் வந்து I இருக்குது, E இருக்குது. I E மட்டும் வவல்ஸ் இருக்குது. ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் N கொடுத்துருக்காங்க. N வந்து 3 N's கொடுத்துருக்காங்க. N வந்து அப்பியர் வந்து 3 டைம்ஸ், E வந்து அப்பியர் வந்து 4 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு, D வந்து அப்பியர்ஸ் வந்து 2 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு. N வந்து 3 டைம்ஸ், E வந்து 4 டைம்ஸ், D வந்து 2 டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருக்கும் கண்டுபிடிச்சி அதை இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, there are 12 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 12 லெட்டர்ஸ் ஆஃப் N which appears 3 times. N appears 3 times, E appears 4 times, E வந்து appears 4 times and D appears 2 times and the rest are all different. ரிமைனிங் டைம்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னா இதில் ஒரு 3, இதில் 4 7, இதில் ஒரு 2 9. ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் வந்து 1 டைம்ஸ் இருக்குது. ரிமைனிங் 3 டைம்ஸ் வந்து 1 இருக்குது. அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னா I வந்து 1 டைம்ஸ் இருக்குது, P 1 டைம்ஸ் இருக்குது, அடுத்து வந்து C வந்து 1 டைம்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே வந்து N = 3 டைம்ஸ், E வந்து 4 டைம்ஸ், D வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ the required number of arrangements equal to total number of letters வந்து 12 ஃபேக்டோரியல். அப்போ 12 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை
p1 factorial, p2 factorial, etc. pk factorial form யூஸ் பண்ணி போடுவோம். இதில் 12 factorial by 3 n equal to 3 times அப்படின்னா 3 factorial, e 4 times அப்படின்னா 4 factorial, d 2 times அப்படின்னா 2 factorial அப்படின்னு ஆயிரும். இது சிம்பிளி பண்ணோம்னா 16,63,200 அப்படின்னு ஆயிரும். 12 factorial வந்து 12 into 10 into 12 into 11 into 10 into 9 into up to 1 times போடும். 3 factorial வந்து 3 into 2, 2 factorial வந்து 2 into 1, 4 factorial வந்து 4 into 3 into 2 போட்டு அது சிம்பிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 16,63,200 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த 12 லெட்டர்ஸுக்கு வந்து நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16,63,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கொஷின். அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து டூ தி வேர்ட்ஸ் ஸ்டார்ட் வித் பி. ஃபஸ்ட் லெட்டர் வந்து பியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிக்கே நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பின்னு ஆரம்பிச்சு அப்படின்னா ரிக்கே நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். லெட்டஸ் ஃபிக்ஸ் பி அட் ஏ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பொசிஷன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து பின்னு இருக்கும், லெஃப்ட் பொசிஷனில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். we then count the arrangement of remaining வந்து 11 letters. நான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் 12 letters, அப்புறம் 1 letter ரிமைன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து ரிமைனிங் வந்து 11 letters இருக்கும். therefore required number of words starting with p are 11 factorial. அந்த 11 factorial அதில் p மட்டும்தான் கிடையாது, அதில் 3 factorial, 2 factorial, 4 factorial. 3 factorial வந்து n வந்து 3 times appear ஆகும். அதே மாதிரி 2 factorial வந்து d வந்து 2 times appear ஆகும். e வந்து 4 times இருக்குது, அதனால் 4 factorial அப்படின்னா இருக்குது. அப்படின்னா அதில் p 11 factorial equal to 3 factorial by 2 11 factorial by 3 factorial into 2 factorial into 4 factorial அப்படின்னா. இப்போ இதை சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 1,38,600 அப்படின்னா 1,38,600 அப்படின்னா பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் டோட்டல் லெட்டர்ஸ் வந்து ஒன்று ரெடியூஸ் ஆயிரும். அப்புறம் டோட்டலாக 11 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 11 லெட்டர்ஸில் n வந்து 3 டைம்ஸ் இருக்கும், e வந்து 4 டைம்ஸ் இருக்கும், d வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அதனால் 11 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடும். நான் 1,38,600 வந்து இந்த பியை வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். டூ ஆல் தி வவல்ஸ் ஆல்வேஸ் அக்கர் டுகெதர். அதில் வவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்றாங்க. வவல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சிங்கிள் எலமெண்ட்டாக மாற்றிடும். வவல்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இ வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது, இ வந்து 4 லெட்டர்ஸ், ஐ 1 லெட்டருக்கு டோட்டலாக 5 லெட்டர்ஸ் இருக்குது. இ வந்து 4 லெட்டர்ஸ், ஐயோட சேர்த்து ஒன்று 5 லெட்டர்ஸ் அப்படின்னு ஆயிரும். தெர் ஆர் 5 வவல்ஸ் இன் தி கிவன் வேர்டு. இந்த கிவன் வேர்டில் வந்து 5 வவல்ஸ் இருக்குது. தெர் ஆர் 5 வவல்ஸ் இன் தி கிவன் வேர்டு which are 4e and 1i. 4 e's இருக்குது and 1i இருக்குது. Since they have the always occur together, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து சேர்த்துறோம். Since they have to always occur together, we treat as a single object. We treat as a single object. ei வந்து single object ஒரே எலமெண்ட்டாக ஒரே லெட்டராக மாற்றிடும். For the time being, the single object together with 7 remaining objects will account for 8 objects. will account of 8 objects அப்படின்னா அதாவது வந்து இந்த 7 இது ரிமைனிங் இந்த 5 லெட்டர்ஸ் போக டோட்டலாக வந்து டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 12. அதில் அந்த இது வந்து வவல்ஸ் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் 12 - 7 வந்து 12 - 5 வந்து 7 ஆயிடும். அப்புறம் ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 அப்படின்னு இருக்கும். இந்த 7 லெட்டர் ப்ளஸ் இந்த வவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் லெட்டர் எழுதுகிறப்ப 7 + 1 8 லெட்டர்ஸ் அப்படியே வந்துடும். அப்புறம் அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் டுகெதர் வித் 7 ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் will account for 8 objects. டோட்டலாக வந்து 8 objects வந்துடும். அப்படின்னா டோட்டல் வந்து 8 objects அப்படின்னா 7 வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸு, அந்த 5 லெட்டர்ஸு சேர்த்து 5 வவல்ஸு சேர்த்து சிங்கிள் லெட்டர்ஸ் ஆகுதும், அதோட சேர்த்துனா மொத்தம் டோட்டலாக 8 objects அப்படின்னா these 8 objects in which there are 3 n's and 2 d's. அந்த 8 objectsல வந்து என்ன இருக்குது அப்படின்னா n's வந்து 3 டைம்ஸ் இருக்குது, d வந்து 2 டைம்ஸ் இருக்குது. n's வந்து 3 டைம்ஸ், d வந்து 2 டைம்ஸ் இருக்குது. Can be arranged in 8 factorial by 3 factorial into 2 factorial ways அப்படின்னா these 8 objects in which there are 3 n's and 2 d's can be arranged in 8 factorial by 3 factorial into 2 factorial ways அப்படின்னா. Next வந்து corresponding of these arrangements, the vowels e, 4 e's and I can be rearranged in 5 factorial by 4 factorial.
அந்த வவ்வல்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வவ்வல்ஸ் எத்தனை இருக்குன்னா 5 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் 5 லெட்டர்ஸில் வந்து 4 ஈஸ் ஒரு ஐ இருக்குது. அப்போ நான் 4 ஈஸ்க்கு வந்து 5 ஃபேக்டர் 4 ஈஸ் ப்ளஸ் ஐக்கு வந்து டோட்டலாக வந்து 5 லெட்டர்ஸ். அந்த 5 லெட்டர்ஸ்க்கு வந்து 5 ஃபேக்டர் அப்படின்னு ஆயிடும். அதில் சேம் லெட்டர்ஸ் வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. சேம் லெட்டர் வந்து 4 லெட்டர்ஸ், சேம் ஐ வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் 4 லெட்டர்ஸ் வந்து 4 ஃபேக்டர் அப்படின்னு ஆயிடும். அப்போ நான் 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடும். இது வந்து என்னது அப்படின்னா அந்த வவ்வல்ஸ் இல்லாமல் சேர்த்து சிங்கிள் லெட்டராக மாற்றிட்டு அதை வந்து ஒரே லெட்டர்ஸாக யூஸ் பண்ணி அதில் வந்து போட்டது. இதில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 4 லெட்டர்ஸையும் வந்து வவ்வல்ஸை மட்டும் 5 லெட்டர்ஸ் இருக்குது. அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா how many ways நம்பர் ஆஃப் வேஸ் கிடைக்குமோ அதை சொல்லியிருக்காங்க. therefore by multiplication principle the required number of arrangements is 8 factorial by 3 factorial into 2 factorial. இது வந்து வவ்வல்ஸை வந்து சிங்கிள் லெட்டராக மாற்றிட்டு அதை டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 8 ஃபேக்டர்னு போட்டிருக்கோம். அதில் வந்து 3 N's அண்ட் 2 D's வச்சு இதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வவ்வல்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா how many times ரீஅரேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்குரிய நம்பர் ஆஃப் வேஸ் நான் 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டர் அப்படின்னாரு. ஈக்குவல் டு டோட்டலாக எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணால் 16,800 அப்படின்னாரு. 16,800 அப்படின்னாரு. இது டோட்டலாக இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணுறப்ப 16,800 வேஸ் அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், டூ தி வவ்வல்ஸ் நெவர் அக்கர் டுகெதர். அதில் வவ்வல்ஸ் எதுவுமே வராத மாதிரி, வவ்வல்ஸ் டைம் வந்து எதுவுமே வராத மாதிரி இருந்துச்சு. நெவர் அக்கர் டுகெதர், வவ்வல்ஸ் எதுவுமே சேர்க்காம அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் the required number of arrangements equal to the total number of arrangements without any restriction. total number of arrangements வந்து ஃபஸ்ட்டே இங்கே எழுதியிருக்கோம். 12 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 16,63,200 அப்படின்னு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், இதில் இன்னும் ரிப்பீட்டேஷனோ எதுவுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே சொல்லலை. த டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் மைனஸ் த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் ஆல் தி வவ்வல்ஸ் அக்கர் டுகெதர். இது வந்து என்னென்னா நான் வவ்வல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாக சேர்த்து அக்கர் டுகெதர் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டிருக்கோம். அதை இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 16,800 வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வவ்வல்ஸ் வந்து எல்லாமே சிங்கிள் லெட்டராக மாற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்யூஷனோ அதை செப்பரேட் பண்ணிடும். அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து இந்த வவ்வல்ஸ் வந்து நமக்கு கொஷின் கேட்டால் வந்து நெவர் டுகெதர் அக்கர் தான் நெவர் அக்கர் டுகெதர் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது வந்து நெவர் அக்கர் டுகெதர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வவ்வல்ஸ் ஆல்வேஸ் அக்கர் டுகெதர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெவர் அக்கர் டுகெதர் வந்து ஆன்சர் வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். அப்புறம் த டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் மைனஸ் த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் ஆல் தி வவ்வல்ஸ் அக்கர் டுகெதர். therefore 16,63,200 மைனஸ் இது வந்து 16,800 அப்படின்னு ஆயிடும். இது வவ்வல்ஸை வந்து எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா வந்து 16,800 அப்படின்னாரு. அப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 16,46,400 அப்படின்னாரு. 16,46,400 அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் வந்து டூ தி வேர்ட்ஸ் பிகின் வித் ஐ அண்ட் எண்ட் இன் பி. ஃபோர்த் கொஷின் வந்து டூ தி வேர்ட்ஸ் பிகின் ஐ அண்ட் எண்ட் இன் பி அப்படின்னாரு. அப்புறம் let us fix I and P at the extreme ends. Let us fix I and P at the extreme ends. I at the left எண்டில் வைக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கணும். ஐங்கிற வந்து லெஃப்ட் எண்டில் வைக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் P at the right end, பிங்கிற வந்து ரைட் எண்டில் வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஐ, லாஸ்ட் லெட்டர் வந்து பின்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த இண்டிபெண்டன்ஸில் வந்து ஃபஸ்ட் லெட்டராக ஐயாவும் லாஸ்ட் லெட்டரை வந்து பியாக வச்சுட்டு ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணால் எத்தனை லெட்டர்ஸ் how many அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. let us fix I and P at the extreme ends. we are left with 10 letters. அப்புறம் அந்த டூ லெட்டர்ஸ் வந்து அப்படியே விட்டுருவோம். அப்புறம் டோட்டலாக 12 லெட்டர்ஸ், அந்த 12 லெட்டர்ஸில் இந்த 2 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 லெட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த 10 லெட்டர்ஸ்க்கு how many அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் செக் பண்ண போகிறோம். இந்த 10 லெட்டர்ஸ்க்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் செக் பண்ண போகிறோம். அப்புறம் அதை செக் பண்ணால் hence the required number of arrangements equal to டோட்டலாக வந்து 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். 10 ஃபேக்டோரியல் பை அதில் n equal to 3 டைம்ஸ் வரும். 3 ஃபேக்டோரியல் பை d வந்து 2 டைம்ஸ் இன்ட்டு d வந்து 2 டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு e வந்து 4 டைம்ஸ் 4 ஃபேக்டோரியல். அப்புறம் 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா
சிம்பிளி பண்ணி ஆன்சர் சிம்பிளி பண்ணலாம். ஃபேக்டரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா 10 into 9 into 10 ஃபேக்டரியல் போட்டால் 10 into 9 into up to 1 வரைக்கும் போடும். 3 ஃபேக்டர் 3 into 2 போடும். 2 ஃபேக்டரில் வந்து 2 into 1, 4 ஃபேக்டர் வந்து 4 into 2 into 1 அப்படின்னு போடும். அப்படின்னா 12,600 வந்து சொல்யூஷனாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு 4 கொஷின் ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. அந்த லெட்டரில் வந்து வவல்ஸும் கொடுத்துருக்காங்க, வவல்ஸில் கான்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை டோட்டல் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம். அப்புறம் சேம் கைண்ட் ஆஃப் லெட்டர் வந்து எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டூ த ஸ்டார்ட்ஸ் வித் பிங்கிற லெட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்யூஷன். அடுத்து செகண்ட் வந்து டூ ஆல் தி வவல்ஸ் ஆல்வேஸ் வவல்ஸ் எல்லாத்தையும் ஒரே லெட்டராக இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனு. அடுத்து டூ த வவல்ஸ் நெவர் டுகெதர் வவல்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒன்றா சேர்க்காம அதுக்கு என்ன சொல்யூஷனு. அடுத்து டூ த வேர்ட்ஸ் பிகின் வித் ஐ அண்ட் எண்ட் இன் பி. ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஐயும் எண்ட் லெட்டர் வந்து பியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ரிக்கேர்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டோட்டலாக எல்லா லெட்டர்ஸ்க்குமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சிடறோம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸ் பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லெட்டர் ரெடியூஸ் ஆயிரும். 11 லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வவல்ஸ் எல்லாத்தையும் ஒரே லெட்டர்ஸ் சேர்த்துடுறோம். அப்புறம் மொத்தம் டோட்டல் 5 லெட்டர்ஸ் வந்து வவல்ஸ் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ரிமைனிங் வந்து 7 இருக்கும். 7 + 1 வந்து 8 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 8 லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த வவல்ஸ்க்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தனியாக செப்பரேட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். அடுத்து தேர்ட் கொஷின் வந்து வவல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, வவல்ஸை வந்து ஒன்றா சேர்க்காதக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து வவல்ஸை வந்து எல்லா சிங்கிள் லெட்டராக சேர்த்துட்டு அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரிக்கேர்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் கிடச்சிடும். ஃபோர்த் சம் வந்து ஐயும் பியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சம் கம்ப்ளீட்டு. அடுத்து எக்ஸசைஸ் 7.3ல ஃபஸ்ட்டு சம். ஹவு many 3-digit numbers can be formed by using the digits 1 to 9 if no digit is repeated. How many 3-digit number can be formed by using the digits 1 to 9 if no digit is repeated அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3-digit நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணணும் யூஸிங் தி டிஜிட்ஸ் 1 to 9, 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர் வந்து யூஸ் பண்ணி போடணும். இதில் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட், எந்த டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3-digit numbers can be to formed using the digits 1 to 9 அப்படின்னு ஆயிரும். 3-digit numbers have to be formed using the digits 1 to 9. Hence the order of the digit is matter. Order is matter. Therefore there will be as many 3 digits as their permutations of 9 different digits taken 3 at a time அப்படின்னா டோட்டலாக வந்து 9 digits இருக்குது. அதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால் டேக்கன் அட் 3 at a time அப்படின்னு ஆயிடும். அப்புறம் therefore the required number of 3 digit is 9p3 அப்படின்னு ஆயிடும். எல்லாமே வந்து 3 digits நம்பர் தான் கேட்டிருக்கு. அதனால் டோட்டலாக வந்து 9 லெட்டர்ஸ் 1 to 9 வரைக்கும் 9 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 9 லெட்டர்ஸில் வந்து 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம 3 நம்பர்ஸ் மட்டும் 3 digits மட்டும் தான் எடுக்கிறோம். டோட்டல் நம்பர் வந்து 1 to 9 digits இருக்குது. அந்த 9 digitsல 3 digits மட்டும் எடுக்கிறோம். எந்த நம்பர் வந்து நோ டிஜிட் இஸ் ரிப்பீட், எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. therefore the required number of 3-digit number is 9p3 equal to 9 factorial by 9 minus 3 factorial அப்படின்னு ஆயிடும். அப்புறம் 9 factorial by 6 factorial equal to 9 into 8 into 7 அப்படின்னு ஆயிடும். equal to 504 அப்படின்னு ஆயிடும். equal to 504 அப்படின்னு ஆயிடும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3-digit நம்பரு, அப்புறம் யூனிட் பிளேஸு 10th பிளேஸு 100 பிளேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100 பிளேஸ்னு போட்டுக்கலாம். 100 பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 9 டிஜிட்டில் எனி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 9 அப்படின்னு ஆயிரும். 100 பிளேஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 9 அப்படின்னு ஆயிரும். அடுத்து 10th பிளேஸில் பார்க்கணும். 10th பிளேஸில் வந்து ரிப்பீட்டட் இஸ் நாட் அலோடுன்னு போட்டுருக்கோம். அதனால் ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்குன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா 100 பிளேஸில் வந்து 8 ways இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 8 அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்து ரிமைனிங் லெட்டர் டிஜிட்ஸ் வந்து 7 இருக்கும். அப்புறம் 7 டிஜிட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் அதில் யூனிட் பிளேஸில் வந்து 7 அப்படியா, அப்புறம் 9 into 8 into 7 அப்படியா. மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி போட்டாலும் 9 into 8 into 7 போட்டுட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 504 ways அப்படின்னு ஆயிடும். மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம், how many 4-digit numbers are there with no digit repeated? How many 4-digit numbers are
there with no digit repeated கொடுத்துருக்காங்க. Solution that 1000 place 4 digit number தான் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. எந்த டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. The 1000 place of 4 digit number is to be filled with any of the digit from 1 to 9 as the digits cannot be included. The 1000 place of the 4 digit number 1000 placeல வந்து 4 digit number யூஸ் பண்ணுறோம். 1000 placeல வந்து 4 digit number is to be filled with any of the digit from 1 to 9 1லேருந்து 9 வரைக்கும் எந்த டிஜிட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். as the digits cannot be included அந்த டிஜிட் வந்து அடுத்ததில் வந்து இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. therefore the number of ways in which 1000 place can be filled is 9 digits அப்படின்னாரு. therefore the number of ways in which 1000 place can be filled is 9 ways அப்படின்னாரு. அடுத்து வந்து அதில் 9 ways அப்படின்னாயிரும். 1000 placeல வந்து 4 digit நம்பரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 9 ways ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த 100 10th யூனிட் பிளேஸில் வந்து கேன் பி ஃபில்டு பை எனி ஆஃப் தி டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 0 to 9 நம்பரில் ஏதோ ஒன்று வந்து ஃபில் பண்ண போகிறோம். 0 to 9ல் ஃபஸ்ட் டிஜிட்டில் வந்து 1000 பிளேஸில் வந்து 0 வந்து ஃபில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 0 போட்டோன்னா 3 டிஜிட் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் வந்து 1000ல் வந்து 0 ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 3 டிஜிட் நம்பர் ஆயிரும். அதனால் அதில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் 1000 100 10s யூனிட்ஸில் மட்டும் என்ன பண்ணுறோம்னா 0 இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால் இந்த 100s 10s யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை எனி ஆஃப் தி டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 அப்படின்னாரு. however the digits cannot be repeated in the 4 digit numbers and 1000 place is already occupied with a digit. இதில் வந்து எந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. 1000 பிளேஸில் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு நம்பரை வந்து ஆக்குபை பண்ணிடுவோம். ஏதோ ஒரு டிஜிட்டை வந்து ஆக்குபை பண்ணிடுவோம். அப்புறம் the 100s 10s and unit place is to be filled by the remaining 9 digits அப்படின்னு ஆயிரும். 100s 10s 1000ஸில் வந்து ஏதாவது ரிமைனிங் 9 டிஜிட்ஸை வந்து எந்த அட்ரஸ் வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எந்த டிஜிட்ஸ் வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். therefore there will be as many as such 3 digit numbers or their permutations 9 different digits taken 3 at a time அப்படின்னு ஆயிரும். therefore there will be as many as such a 3 digit numbers or their permutation 9 different digits taken 3 at a time. the number of such a 3 digit number is 9p3 அப்படின்னு ஆயிரும். 9p3 equal to 9 factorial by 9 minus 3 factorial அப்படின்னு ஆயிரும். number of such a 3 digit number is 9p3 equal to 9 factorial by 9 minus 3 factorial equal to 9 factorial by 6 factorial. அப்புறம் இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 9 into 8 into 7 அப்படின்னு ஆயிரும். இதோட ஆன்சர் வந்து 504 அப்படின்னு ஆயிரும். thus the multiplication principle the required number of 4 digit number is 9 into 504 equal to 4536 அப்படின்னு ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து அந்த ரிமைனிங் 3 டிஜிட்ஸை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது 4th டிஜிட்டில் வந்து எனி ஒன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எனி ஒன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த ரிமைனிங் அடுத்த டைமு அதுக்கு அடுத்த டைம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். 100s 10s யூனிட் பிளேஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது நம்பர்ஸை வந்து 9 டிஜிட் 0 to 9 வந்து ஏதாவது நம்பரை ஃபில் பண்ணுறோம். அதில் வந்து அந்த 3 டிஜிட் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணுறப்ப தான் வந்து 504 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் ஃபஸ்ட் டிஜிட்டில் வந்து 1 சரி 1000 பிளேஸில் வந்து 1ன்னு போடலாம். அடுத்து 2 போடலாம், 3 போடலாம், 5 போடலாம், அப் டு 9 வரைக்கும் போடலாம். அப்புறம் 1 to 9 நம்பர்ஸ் போடலாம். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஸ் வந்து அதில் 9 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 9 into 504 equal to 4536 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் வந்து 5th சம். கொஷின் ரைட் பண்ணலப்போ புக்கில் அப்படியே பார்த்துக்கலாம். from a committee of 8 persons in how many ways can we choose a chairman and vice chairman assuming one person cannot hold more than one position அப்படின்னு கொடுத்துருக்காங்க. from a committee of 8 persons ஒரு கமிட்டியில் வந்து 8 persons இருக்காங்க. in how many ways can we choose a chairman and vice chairman and vice chairman assuming one person cannot hold more than one position அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது அதில் வந்து 1 பர்சனுக்கு மேலே வந்து சூஸ் பண்ண ரிப்பீட்டாக பண்ணக்கூடாது. ஒரு சேர்மனும் ஒரு வைஸ் சேர்மனும் வந்து ஃபுல் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சேர்மனும் ஒரு வைஸ் சேர்மனும் எடுக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஃப்ரம் ஏ கமிட்டி ஆஃப் 8 person சொல்யூஷன் வந்து ஃப்ரம் ஏ கமிட்டி ஆஃப் 8 person a chairman and a vice chairman are to be chosen in a such a way that one person cannot hold more than one position. ஒரு பொசிஷனுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து அதை வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அது ரிப்பீட் நாட் அலோடுன்னு அர்த்தம். ஒரு பொசிஷனில் ஒருத்தர் தான் சேர்மனில் ஒரு பொசிஷன் இருக்காருன்னா அடுத்து இன்னொருத்தர் தான் வந்து வைஸ் சேர்மன் பொசிஷனில் இருக்கணும்.
அந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் எ சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் இஸ் தி பெர்முட்டேஷன் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் 2 at a time அப்படின்னு ஆயிடும். Hence the number of ways of choosing a chairman and vice chairman is the permutation of 8 different objects taken 2 at a time. Thus the required number of ways equal to 8p2 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பர்சன் வந்து 8. அதில் 2 தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சேர்மனுக்கு வைஸ் சேர்மனுக்கு 2 மெம்பர்ஸ் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்படின்னா 8p2 அப்படின்னு ஆயிரும். 8p2 ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல் பை 8 minus 2 factorial. இது ஃபார்முலா NPR ஃபார்முலா n factorial by n minus r factorial. அப்படின்னா 8 factorial by 8 minus 2 factorial அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு 8 factorial by 6 factorial ஆயிரும். 8 minus 2 வந்து 6 factorial ஆயிரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 into 7 into 6 factorial அப்படின்னு ஆயிரும். 8 into 7 into 6 அப்படின்னா 8 into 7 into 6 factorial by 6 factorial கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 8 into 7 வந்து 56 ஆயிரும். அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் ஒரு சேர்மன் ஒரு வைஸ் சேர்மன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 56 வேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.